கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 20 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. மலர் அவங்க அப்பா சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் தானேப்பா கார்த்திக் மாமாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி என் மனசில் நீங்கள் ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்க. நான் கார்த்திக் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுப்பா அப்படின்னு மலர் சொல்லவும், இப்போ எப்படிம்மா, இப்போ நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா 2ஆம் தாரம் ஆயிடுவே அப்படின்னு சரவணன் சொல்லவும், பரவாயில்லைங்கிறாங்க மலர். சரிம்மா, அந்த பொண்ணை மிரட்டி பார்ப்போம். ஒருவேளை அவள் பயந்துட்டானா நீ நினச்சபடியே எல்லாமே நடக்கும். நான் போய் அவகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தீபாவை தேடி போகிறாங்க. என் பொண்ணு, உன் முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? என் பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் நேரத்துக்கும் படிப்புக்கும் நீ அவளுக்கு ஈடாக முடியுமா அப்படின்னு சரவணன் தீபா கிட்ட கேட்க, இங்க பாருங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. கார்த்திக் சாருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவர் மனசுல நான் தான் இருக்கேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எதை மனசுல வச்சுட்டு வந்து நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. சின்ன பொண்ணு மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்க்க வைக்காம நல்லதை சொல்லி கொடுங்க. அப்பதான் உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறாங்க தீபா. இங்க பார், இந்த நவராத்திரி கோலு முடியறதுக்குள்ள உன்னை நான் உங்க அப்பா வீட்டுக்கே அனுப்புறேன் பாரு. கார்த்திக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, சவாலாங்கிறாங்க தீபா. ஆமா, சவால் தாங்கிறாங்க சரவணன். இன்னொரு பக்கம் மீனாட்சி இதெல்லாம் நின்று கேட்டுறாங்க. தீபா, இது வரைக்கும் நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், ஆமாக்கா, நான் தான் பேசினேன். எல்லாம் கார்த்திக் சார் கொடுத்த தைரியம் தான். நீ யாருக்காகவும் உங்களை தாழ்த்திக்க வேணாம். யார் உங்களை கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் நீங்க அவங்கள திருப்பி பேசுங்க அப்படின்னு கார்த்திக் சார் தான் எனக்கு தைரியம் கொடுத்தாருக்கா அப்படின்னு தீபா சொல்லவும், கார்த்திக் சொன்னா நீ கேட்காம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா, மலர் ரொம்ப அழகா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, இவங்களை வச்சுதான் நம்ம காயை நகர்த்தணும் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாக்கு ஃபுல் சப்போர்ட்டா, யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை மனசுல வச்சுக்காதீங்க. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்க தான். நடக்கிற போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு அந்த வைர நெக்லஸை நீங்க வாங்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தீபாவும் சரிங்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.